ஹாய் எவ்ரி ஒன், கார்த்திகை தீபம் vlog பார்க்கலாமா? கமான் லெட்ஸ் கெட் ரெடி. கார்த்திகைக்குன்னு எதுவும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு கொண்டு வரல. ஸோ இருக்கிற ட்ரெஸ்ஸை வச்சு மேட்ச் பண்ணிட்டேன். செக் பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா தேங்காய் தண்ணி வேணுமான்னு கேட்டிருந்தாங்க. ஒரு காலத்தில் தேங்காய் தண்ணிலாம் நான் குடித்ததா சரித்திரமே இல்லை. இப்போ தான் அதோட அருமைலாம் தெரியுது. மோஸ்ட் ஆஃப் தி டைம் காலேஜ் ஒர்க்னு போனதுக்கப்புறம் கார்த்திகை அன்னைக்கு வீட்டில் இருக்க சான்ஸ் கிடைச்சதில்ல. இந்த இயர் எப்படியோ அமைஞ்சிருக்கு. நான் இன்றைக்கின்னு பார்த்து ஆஃபீஸ் ஒர்க் முடிய லேட் ஆகிட்டு ஒரு சைடில் ஆஃபீஸ் ஒர்க்கும் பார்த்துட்டு அப்படியே சைட் பை சைடு விளக்கு ஏற்றிட்டு இருந்தேன். இந்த ஒரு சைடு பணம் ஓலையில் கொழுக்கட்டை பண்ணுவேன். அதுக்கு அம்மா எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா பக்கமும் ஏற்றி வச்ச விளக்கு காத்தால அணைய ஆரம்பிச்சிட்டு. ஆனால் நான் 8 மணிக்கு தான் விளக்கே ஏற்ற போகிறேன். கீழெல்லாம் அம்மாவே ஏற்றிட்டாங்க. ஸோ மச்சில் மட்டும் ஏற்றினா போதும். இது எப்படின்னே தெரியல. கார்த்திகை அன்னைக்குன்னு பார்த்து ஒன்று மழை அடிச்சிடும், இல்லைனா காற்றடிக்கும் ரொம்ப. இந்த வாட்டி மழை பெய்யலை, ஆனால் காற்று கொஞ்சமாக அடிச்சுட்டே இருந்தது. அந்த விளக்கெல்லாம் அணிஞ்சிட்டே இருந்தது. நான் அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டு வீடியோவாக தான் எடுத்துகிட்டே இருந்தேன். ஃபைனலி பல மணி நேரத்துக்கு அப்புறம் அழகான சுவையான பனையோலை கொழுக்கட்டை ரெடி. ஞாபகம் தான் வருது. கார்த்திகைக்கு அடுத்த நாள் எல்லாம் வெரைட்டியாக கொழுக்கட்டை கொண்டு வந்திருப்பாங்க. அதெல்லாம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு